நான் ஜோதிடராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால இன்றைய ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான சிறு சிறு கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லி நிறைவு செய்யலாம். அதாவது தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவனுக்கு வருவாய். அதாவது ஒரு உஜ்ஜயினி அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு இயற்கை எழில் அதிகமா பசுமை நிறத்தோட செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய நல்ல கிராமத்துல ஒரு துறவி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம இங்க செயற்கை முறையில ஒரு குழுகுழுப்பு அனுபவிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த இயற்கை முறையிலே அந்த கிராமத்துல இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு மழை காலம், எப்ப வேணாலும் மழை வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆற்றங்கரையெல்லாம் எப்ப வேணாலும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நீரோட்டம் இருந்துருக்கு. அப்ப அந்த துறவி என்ன பண்றார், அந்த ஆற்றங்கரையை கடந்து தன்னோட இருப்பிடத்திற்கு போகணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்றார். அப்போ இருக்கிற படகெல்லாம் மழை அதிகமா வந்துருச்சுன்னா வெள்ளம் வந்துடும், நம்ம அதை தாண்டி போக முடியாதுக்காக நிறைய படகுகள் முன்னமே போயிடுச்சு. அப்ப ஒரே ஒரு படகு மட்டும் தயார் நிலையில இருக்கு கிளம்புறதுக்காக. அதுலயும் ஆட்கள் எல்லாம் ஏற்கனவே ஃபுல்லா ஆயிடுச்சு, இடமே இல்லை. அப்போ இந்த துறவி என்ன பண்றாரு, அந்த படகெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாருமே இருக்காங்க, நமக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த படகுல அமர்ந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த துறவியை எக்காரத்து கொண்டு நம்ம படகுல அனுமதிக்க கூடாதுன்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. அப்ப அந்த படகு ஓட்டிக்கிட்ட அந்த துறவி கேட்கிறார், என்னை இந்த படகுல ஏதாவது ஒரு இருக்கையை அமர்த்து எனக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த படகோட்டியும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு, சரி எப்படியும் கொஞ்ச நேரத்துல மழை அதிகமா வந்துடும், ஆற்றங்கரையில வெள்ளமும் வந்துடும், நம்ம சரி இவரை கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அவர் படகுல ஏறிட்டார். அப்ப இருக்கிறதுலே ஒரு மூளை முடுக்கல ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. அப்போ அங்க படகுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர கோபம். எவ்வளவு சொல்லியும் நம்ம இவ்வளவு பேசியும் இந்த துறவி படகுல ஏறிட்டாரு, இவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். கொஞ்ச தூரம் படகு ஆற்றங்கரையில போயிட்டு இருக்கு. அப்போ மழையும் பெய்து, மழை கொஞ்சம் அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும்போது அந்த படகுல இருந்தவங்க அந்த துறவியை பார்த்து கேலி கிண்டல் என்னென்ன அசிங்கப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் காதுல வாங்காம தியானம் பண்ணி தன்னை அமைதி நிலைப்படுத்திக்கிறாரு, கண்ண மூடி ஒரு அமைதியா இருக்கிறாரு. அப்ப கொஞ்ச நேரம் நம்ம இவ்வளவு சொல்லியும் இந்த துறவி எதையுமே கண்டுக்காம இருக்க அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ற, சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பேசுறதை விட்டுட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கழுத்துல அடிக்கிறாங்க, கையில அடிக்கிறாங்க, உடம்பு அடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே அடி வாங்கிட்டே இருக்கும் போதும் அப்ப என்ன பண்றாரு, அவர் கீழே அந்த படகுல விழுந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் தியானத்தை கலைக்கவே இல்லை. இப்படி கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது ஒரு மேகத்துல இருந்து ஒரு வெளிச்சம், ஒரு அசரீதி குரல் கேட்குது. சரி துறவியே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்ட உடனே அந்த துறவியை யாரெல்லாம் படிச்சாங்களோ, யாரெல்லாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குனாங்களோ, துன்புறுத்தினாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே அப்படியே எதுவுமே இல்லாம நின்னுட்டாங்க. சில பேர் மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த குரலோட அந்த ஒளி கேட்கவும், யார் இது, என்ன குரல், என்ன வெளிச்சம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிலையில என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சு போயிருக்காங்க. அப்போ அவ்வளவு நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்த துறவி கண்ணை திறந்து பாக்குறாரு. அவ சொல்றாரு, இல்ல வேண்டாம், இவங்க எல்லாம் தன்னுடைய இயலாமையினால தான் என்ன பண்றோம், தான் செய்வது சரியா தவறான்னு தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க, அவங்களை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ஒளியும் அந்த குரலும் மறைஞ்சிருக்கும். இப்போ அவங்க எல்லாம் தன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த கதையின் மூலமா நமக்கு தெரியும், நான் சொன்ன தலைப்பு உங்களுக்கு தெரியும், பகைவனுக்கு அருள்வாய். நமக்கு யாராவது கெட்டது பண்ணாலும் நாம் அதை மற்றவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்மளால முடிந்த வரைக்கும் நன்மையை மட்டும்தான் நம்ம மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையோட ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மனிதனுக்கு எது ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படின்னா இலக்கு. இலக்கு என்பது எப்படி இருக்கும்னா நிர்ணயிக்கப்பட்டதுக்கு பேர் தான் இலக்கு. அப்ப அதுல நிறைய பேர் அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யறோம் அப்படின்னா நிறைய பேர் செய்யறதே இல்லை. ஆனா கேட்டா எனக்கு லட்சியம் இருக்கு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த வேலைகளை செய்யறதே இல்லை. இப்போ இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு துறவியானவர் இப்ப அந்த வெள்ளம் வந்துரும், மழை பெய்ஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும். அவர் அன்னைக்கு நைட்டு பொழுத கூட என்ன பண்ணிருக்கான், ஒரு மரத்தடியில நிழலையோ தன்னோட பொழுத கழிச்சிட்டு பகல்ல கூட போயிருந்துடலாம்.
இல்ல ஒருவேளை பசி தாங்க முடியாது, இல்ல வீட்டுக்கு நான் போய் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு துறவியால பசியை கட்டுப்படுத்தி கொள்ள இயலும், தன்னுடைய சூழ்நிலைகளை சமாளிச்சு கொள்ளவும் இயலும். அப்படி இதெல்லாம் தாண்டி எதுக்கு அவர் போனார்? அவருக்கு முக்கியம் என்ன, இன்னைக்கு நைட்டு நான் வந்து என்னோட வீட்டுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டேன். அதனால அவர் போகக்கூடிய பாதையில என்ன தடங்கள் வந்தாலும் அதை வந்து பொறுத்து அதை கையாள கற்றுக்கொண்டு அவர் வந்து பண்ணார். சரி, இப்போ இந்த கதையில நம்ம வேண்டாம். இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க வந்து சரியா தப்பெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தோணுதை சொல்லுங்க. இந்த கதையில ஒரு ஆண் துறவி இருந்தார், இதற்கு பதிலா ஒரு பெண் துறவி இருந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. சரி, அதையும் நானே சொல்லிடுறேன், ஏன்னா நகைச்சுவை மற்றும் இல்லையா, அதனால ஒரு நகைச்சுவை உணர்வோட நாங்க சொல்லணும் அப்படின்றதுனால நானே நினைச்சிடலாம். அதாவது நீங்க ஒரு பெண் துறவி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னா, முதல் பாயிண்ட், இவ்வளவு தூரம் நம்ம ஒரு கதை சொல்ல முடியாது, அதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்கு. ஒரு விஷயம் ஏன்னு கேளுங்க, யாராவது ஒருத்தர் படகுல வளர்ந்த மாதிரி அந்த அம்மா வந்து எனக்கு என்ன போகுது, யாராவது ஒருத்தர் அவரோட இருக்கைய கூட எழுதிச்சுட்டு நீங்க வந்து உட்காருங்கம்மான்னு சொல்லி இருந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, பொண்ணு அப்படின்றதுக்காக நாங்க இடமெல்லாம் கொடுக்க மாட்டோம், நான் அந்த மாதிரிதான் நாங்க வந்து திட்டிருப்போம் அப்படின்னு சொன்னா கூட சரி அந்த அம்மா ஏறி போகுதுன்னு வைக்கிறேன். இந்த துறவிய வந்து பேசி அடிச்ச மாதிரி பண்ணா அந்த அம்மா பேசாம இருக்கும் நினைச்சிருந்தீங்களா? அந்த அம்மா அடி வாங்கிடுவோமா? அந்த அம்மா அடியை திருப்பி கொடுத்துருவோம். அந்த அம்மா நீ வந்து பேசாம இருந்திருக்காரு. ஆனா அந்த அம்மா ஒரு துறவிதான். இப்போ அந்த அம்மாவுக்கு போதி தர்மருக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட ஆண் துறவி அடிதான் வாங்கியிருப்பார், பெண் துறவி திருப்பி கொடுத்துருப்பார். அதுல பாதி பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அடி வாங்கி போயிருப்பாங்க. சில பேர் இந்த மாட்டு அடி வாங்குறதுக்கு பதிலாக வெள்ளத்துல முடிச்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடி வாங்கி போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். பெண் துறவி இருந்திருந்தா கடைசியில நாத்தங்கரையை கடக்கும் போது படகோட்டையும் அந்த அம்மாவை மட்டும்தான் போயிருப்பாங்க. இதுதான் நடக்கும். ஒரு கற்பனை சிந்தனைக்குள்ளாக சொன்னேன். அதனால ஆன்மீகம் என்பது அப்படின்னு பார்த்தோம்னா அறிவை தாண்டிய ஒரு அனுபவம் என்று கூறி மீண்டும் உங்களை மற்றொரு சொற்பொழிவு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். நன்றி, வணக்கம்.